உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்க மாட்டேங்கிறார், தாமதிக்கிறார்னா அதே தேவன் கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் சீக்கிரமா கர்த்தர் என்ன செய்வார்? காரியத்தை வாய்க்க செய்வார். அதான் உன் நினைவு என்னுடைய நினைவில் ஆண்ட சொல்லுகிறார். நிச்சயமாகவே ஜெபம் பண்ணும்போது கேளு, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் நான் அரசாங்கத்துறையிலே பணியாக்கணும், நான் வெளிதேச போய் ஊழியம் செய்யணும், நான் வேலை கிடைக்கணும். ஜெபிக்கும் போது தாமதிக்கிறார் என்றாவே உங்கள் நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்வார். உடனே கிடைச்சவுடனே உங்களுக்கு கிடைச்சி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு கஷ்டப்படக்கூடாது. வெளி தேசத்தில் போய் யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஆண்டு கொரோனாவில் போய் பாதிக்கப்பட்டு யோசிச்சு பாருங்கள். துபாயில் சாப்பிட வழி இல்லாமல் 1 வருஷமாக சாப்பாடு சம்பளம் மூலம் எத்தனையோ பேர் மறித்து போனார்கள். உன் தாயின் கருவிலை உன்னை அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் உன் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கும் போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வைக்கும். நீ காத்திரு, அப்பொழுது உன்னுடைய ஜெபம் ஜெயமாக தேவன் மாற்றுவார். தேவனுக்கு கட்டாயப்படுத்தாதீங்க, இதை கொடுத்தாகணும். ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, உமக்கு சித்தம் இருந்தால் நான் சொந்த தொழில் செய்யணும், தாமதிக்கிறனாவே தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். உடனே ஜெபம் கேட்குறான்னா கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறான்.